பிரிட்டிஷ் இந்தியா 1910. இந்த பீரியட்ல வந்து டொபாக்கோ அண்ட் சிகரெட்டை மட்டுமே விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ஃபோக்கஸோட ஒரு கம்பெனி நம்ம நாட்டுக்குள்ள வருது. அந்த கம்பெனி தான் இன்னைக்கு எஃப்எம்சிஜி மார்க்கெட்டோட டாப் கம்பெனிஸ்ல ஒன்னா இருக்கு. எஃப்எம்சிஜி அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். என்ன அப்படின்னா மக்களால் அதிக பயன்படுத்தக்கூடிய கம்மியான ரேட்ல இருக்கிற சீக்கிரமா விற்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த எஃப்எம்சிஜி. அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ற இந்த சோப், ஷாம்பு, அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ், இந்த மேகி, பிஸ்கெட், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து எஃப்எம்சிஜி கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ எப்படி ஒரு சிகரெட் கம்பெனி வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஒரு லீடிங் பிராண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிகரெட் கம்பெனி தான் ஒரு ஹோட்டல் செக்டர், இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஹோட்டல் செயினே வச்சு இவங்க தான் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிகரெட் கம்பெனிக்கு கீழே கிட்டத்தட்ட 40 லட்சம் ஃபார்மர்ஸ் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு சிகரெட் கம்பெனியால் இந்த மாதிரி வேற செக்டார்ஸ்ல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ண முடிஞ்சது. அந்த சிகரெட் கம்பெனி தான் ஐடிசி. ஐடிசியோட சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஒன் மோர் திங், ஐடிசி வந்து நிறைய செக்டார்ல வந்து மேஜர் ரோல் பிளே பண்றதால நம்ம வந்து ஒவ்வொரு செக்டார் வைஸா பார்க்க போறோம். நான் உங்கள் ராஜாராம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். 24th August 1910 WD&Ho Bills அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் டொபாக்கோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி நம்ம நாட்டுக்குள்ள வராங்க. இவங்களோட பிரைமரி கோல் என்ன அப்படின்னா சிகரெட்டை விற்கணும், டொபாக்கோ பிசினஸ் வந்து பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு கோலோட தான் இந்தியாவுக்குள்ள வராங்க. வந்து சக்சஸும் அடையறாங்க. எப்படின்னா 1910 இந்தியாவுக்குள்ள வராங்களா. ஸோ டொபாக்கோக்கு மெயின் என்ன, அந்த புகையில வந்து வளர்க்கணும். எங்க அப்படின்னா சவுத் இந்தியால ஆந்திரா ரீஜியன்ல குண்டூர் அப்படின்னு அந்த ஊர்கிட்ட இருக்க அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி டீலிங்லாம் பேசி அங்க வந்து புகையிலைய வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் 1913 வந்து பெங்களூர்ல ஃபேக்டரி செட்டப் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஆரம்பிச்சு அந்த டொபாக்கோட சேல்ஸ் வந்து வேற லெவல்ல போக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் 1926 அவங்களுக்குன்னு சொந்தமா கொல்கத்தால வந்து ஒரு லேண்ட் வாங்கி அவங்க ஒரு பில்டிங் கட்டி அது வந்து விர்ஜீனியா ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பேரும் வைக்கிறாங்க. இன்னைக்கு வேற அதுதான் ஐடிசியோட ஹெட் குவார்டர்ஸா இருக்கு. ஓகே, ஐடிசியோட டொபாக்கோ செக்டார் பத்தி டீடைலா பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 1910 இந்தியாக்குள்ள வராங்க. 1912 வந்து ஆந்திராவில் இருக்கிற இந்த குண்டூர் அந்த ஊர்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து பார்ட்னர்ஷிப் பேசி இந்த டொபாக்கோ வளர்க்குறாங்க. 1930 பெங்களூர்ல ஃபேக்டரி செட்டப் பண்ணி இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாங்க. ஓகேங்களா, சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி சிகரெட்டோட சேல்ஸ் இந்தியால வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இதுல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு, இவங்க வந்து சிகரெட் தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அது தேவையானது உள்ள வைக்கிற அந்த டொபாக்கோ லீவ்ஸ், அந்த புகையிலையை வந்து இவங்க தராங்க. அதை விற்கிறதும் இவங்க தான் விற்கிறாங்க. நடுவில் இந்த மேனுஃபேக்சரிங், அந்த பேக்கேஜிங் அண்ட் பிரிண்டிங் அந்த மாதிரி வேலை மட்டும் வேற ஒரு கம்பெனி பார்க்குது. இதை வந்து மைண்ட் வச்சுக்கோங்க. இப்படி சிகரெட் சேல்ஸ் வந்து நல்லா போக போக இந்தியாவில இருந்து அவங்க பிசினஸ் இன்டர்நேஷனல் லெவல் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. 1985 நேபாளில் அவங்களோட சிகரெட் பிசினஸ் தொடங்குறாங்க. 1991 கோட்ஃப்ரே பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இந்தியாவுக்குள்ள வருது. அந்த பிராண்ட் என்ன பண்ணுது, இவங்க விற்கிற சிகரெட்டோட கம்மியான ரேட்ல சிகரெட்டை வச்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க. சிகரெட் வந்து இவங்களோட கோட்ஃப்ரே பிலிப்ஸ் இவங்களோட சிகரெட் வந்து நல்ல சேல் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இருந்த ஐடிசி என்ன பண்ணாங்க, அவங்களோட பிராண்ட் தான் இந்த கோல்ட் ஃபிளேக் அப்படின்ற அந்த சிகரெட் பிராண்ட். அதை வந்து ரெண்டாக்குறாங்க. கோல்ட் ஃபிளேக் கிங்ஸ் அப்படின்னும் கோல்ட் ஃபிளேக் ஃபில்டர் அப்படின்னு 2 பிராண்ட் ஆக்குறாங்க. அப்படி 2 பிராண்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த 2 பிராண்டோட ரேட்டையும் குறைச்சு வித்தாங்க. அது வந்து இந்த கோட்ஃப்ரே பிலிப்ஸை விட இந்த 2 பிராண்டும் சக்சஸ்ஃபுல்லா போக ஆரம்பிச்சது. அப்படி அங்க ஆரம்பிச்ச அந்த 2 பிராண்ட் தான் இன்னைக்கு ஐடிசிக்கு கீழே கிட்டத்தட்ட 14 சிகரெட் பிராண்ட் இருக்கு. இந்த டொபாக்கோ செக்டார்ல இருந்து மட்டுமே ஐடிசி 2020 212 பில்லியன் இந்தியன் ருபீஸ் ரெவென்யூவா வந்திருக்கு. என்னதான் வந்து டொபாக்கோ கெடுதல் அப்படின்னாலும் டொபாக்கோ வந்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஐடிசி வந்து டொபாக்கோல வந்து ஒரு பெரிய சேலஞ்சை இன்னைக்கு வேற ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் வந்து இது மேல அதிகமா டாக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த டாக்ஸ் இஷ்யூ இது எதுக்கு கவர்மெண்ட் வந்து போடுறாங்கன்னா சிகரெட்டை வந்து கம்மிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. இது என்ன ஆகுது, இது வந்து இவங்க வந்து டாக்ஸ் போடுறது வந்து இந்த மாதிரி லீகல் கம்பெனிஸ் மூலமா இந்தியன் கவர்மெண்ட் அத்தாரைஸ் பண்ண லீகல் கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க அதிகமா டாக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதனால இல்லீகல் டொபாக்கோட இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் வளர்ந்துகிட்டே வருது. இது வளர்ந்துகிட்டே வரதால இந்த ஐடிசி கிளர் இவங்க லீகல் கம்பெனிஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ டாக்ஸையும் கட்டணும். அட் த சேம் டைம்
இல்லீகல் அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் காம்படிஷனாகவும் இருக்கும். இது வந்து ஐடிசி பேஸ்மெண்ட் ஒரு பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு வரைக்கும். அடுத்து ஐடிசியோட பேக்கேஜிங், பிரிண்டிங் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் தெரியுமா, டொபாக்கோ பிசினஸ் அப்போ வந்து ஸ்டார்டிங்ல அவங்க ரா மெட்டீரியல் சப்ளை பண்றாங்க, சேல்ஸும் அவங்க தான் பண்றாங்க. இந்த நடுவில் அண்ட் பேக்கேஜிங் அண்ட் பிரிண்டிங் இது வந்து வேற ஆள் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1910 வந்து இந்த பிசினஸ் ஆக்சுவலி டொபாக்கோ பிசினஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் 1925 இவங்க என்ன பண்றாங்க, நடுவில் இந்த வெளியால் வச்சு இவங்க பண்ணிட்டு இருந்தாங்களா பாத்தீங்களா, அதை இவங்க கட் பண்ணிட்டு இவங்க அந்த பிசினஸ்குள்ள இறங்குறாங்க. இதுதான் வந்து ஐடிசியோட ஃபர்ஸ்ட் நான் டொபாக்கோ பிசினஸ். இந்த பேக்கேஜிங் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள 1925 என்டர் ஆகுறாங்க. அப்படி என்டர் ஆனது வந்து இன்னைக்கு வந்து ஐடிசியோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இவங்க தான் ஓனா பேக்கேஜிங் அண்ட் பிரிண்டிங்கும் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1979ல பத்ராச்சலம் பேப்பர் போர்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து பேக்கேஜிங் அண்ட் பிரிண்டிங், இது வந்து பேப்பர் போர்ட் அந்த அட்டை தயாரிக்கிற பிசினஸ்ல இவங்க வந்து உள்ள இறங்குறாங்க. அந்த பிசினஸ்லயும் சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 1980ல திரிவேணி டிஷ்யூஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வாங்குறாங்க. இந்த திரிவேணி டிஷ்யூஸ் யார் அப்படின்னா சிகரெட் தயாரிக்கிறாங்களே, அதாவது இந்த வெள்ளை கலர்ல மேல அந்த அவுட்டர் லேயர் இருக்குதுமா பேப்பர், அதை இவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்த கம்பெனி தான் இந்த திரிவேணி டிஷ்யூஸ். ஸோ இவங்களையும் வாங்கிடுறாங்க. 2002ல இந்த பத்ராச்சலம் பேப்பர் போர்ட் லிமிடெடையும் திரிவேணி டிஷ்யூஸையும் ஒன்னாக்குறாங்க. இப்போ வந்து இவங்க கிட்ட பேப்பரும் இருக்கு, பேப்பருக்கான அட்டையும் இருக்கு. 2003ல கிளாஸ்மேட் அப்படின்ற நோட் புக் பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கிளாஸ்மேட் இன்ட்ரடியூஸ் ஆன அந்த டைமும் தான் இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து சின்ன பசங்க படிக்கணும் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து கிளாஸ்மேட் பிராண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாவே இருந்துச்சு அண்ட் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2007ல வந்து இந்த கிளாஸ்மேட்ல வந்து ஒன்னா புதுசா அந்த ஜாமெட்ரி பாக்ஸ், கிளாஸ்மேட் அப்படின்ற பிராண்ட்ல பென்னு, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் நோட், இந்த மாதிரி ஒவ்வொரு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த பேக்கேஜிங், பிரிண்டிங் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி மூலமா மட்டுமே ஐடிசிக்கு 61.07 பில்லியன் இந்தியன் ருபீஸ் ரெவென்யூவா வந்திருக்கு. ஓகே, பேப்பர் போர்ட் இதெல்லாம் இதுக்கான ரா மெட்டீரியல் எங்க இருந்து வருது, மரத்துல இருந்து தான் வருது. அப்போ இவங்க எவ்வளவு மரம் வெட்டுவாங்க, இது வந்து 1980s அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஐடிசிக்கு இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே ஆச்சு. கவர்மெண்ட் வந்து இவங்க மேல ஒரு பெரிய கொஸ்டின் எழுப்பினாங்க. நீங்க பாட்டு இப்படி பேப்பர் போர்டுக்காக வந்து மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கீங்க, இது வந்து எவ்வளவு பெரிய கிளைமேட் சேஞ்ச்ல வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்காது, அது இதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா உங்க பிசினஸ் நாங்க க்ளோஸ் பண்ற மாதிரி வரும். அந்த அளவுக்கு போயிடுச்சு. அந்த டைம்ல மத்த பிசினஸும் கொஞ்சம் டல்லா போயிட்டு இருந்துச்சு, இந்த பிசினஸ் ரொம்ப நல்ல ரெவன்யூ வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்மளால க்ளோஸ் பண்ணவும் முடியாது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்ன பண்றாங்க, அந்த ஊர் முழுக்க தேடுறாங்க. புறம்போக்கு இடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வேஸ்ட் லேண்ட், அதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு தேடுறாங்க. அந்தந்த இடத்துல எல்லாம் மரம் நடுறாங்க. அது மட்டும் இல்லாம சில லேண்ட் லாட்ஸ் அவங்களை அப்ரோச் பண்றாங்க. அவங்க வந்து லார்ஜ் ஸ்கேல்ல லேண்ட் வச்சிருப்பாங்க, ஆனா அந்த லேண்ட்ல எதுவுமே பண்ண மாட்டாங்க, அந்த விவசாயம் பண்றது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, லேண்ட் சும்மா இருக்கும். அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட ஒரு சில ட்ரீ வெரைட்டிஸ், கிட்ட 150 ட்ரீ வெரைட்டிஸ் அவங்க அந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த வெரைட்டி எல்லாம் சீக்கிரமா வளரக்கூடிய மரம் அவங்கள்ட்ட கொடுத்து இந்த மரத்தை இந்த செடியை வச்சு நட்டு பெரிய மரமா வளருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு டீலிங் மாதிரி பேசுறாங்க. இந்த மரத்தை நீங்க வளருங்க, இதுக்கான ரெண்டை நாங்க உங்களுக்கு பே பண்றோம், நாளைக்கு வந்து எங்க பேப்பர் பிசினஸ் தேவையானது வந்து இந்த மரத்தை நாங்க கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க. ஒரு சில ஃபார்மர்ஸ் கிட்ட என்ன பண்றாங்க, இந்த மரத்தை நீங்க வளர்த்துக்கோங்க, இது வந்து நீங்க எங்க கிட்ட தான் ரெண்டுக்கு விடணும் அப்படி இல்லை, உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்க கிட்ட இதை நீங்க ரெண்டுக்கு வித்துக்கிட்டு இந்த மரத்தை நீங்க அவங்களுக்கும் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டீல் பேசி கிட்டத்தட்ட 10,000 ஹெக்டேர் அளவுக்கு மரத்தை நட்டுறாங்க. இது எப்படி அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பேப்பருக்காக ஒரு மரத்தை கட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு மரத்துக்கு ஈக்குவலா 9 மரம் அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு மரம் கட் பண்றாங்கன்னா அந்த ஒரு மரத்துக்கு 9 மரம் வந்து பெருசா வளர்ந்து நிக்குது. அந்த அளவுக்கு இவங்க அந்த ரேஷியோவை மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு வர சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க.